المنتهين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரால கடைசி பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கிற ஒரு கட்டத்துக்கு வராங்க. அதுக்கு அதில் இது தப்புறதுக்கு அல்லது தவிர்த்து கொள்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கான ஒரு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ அதுபடி 2 முறை ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை சஹாபாக்கள் ஹபஷாவுக்கு போய் அங்கே தங்கியிருந்து அவங்களோட உயிர்களை பாதுகாத்து கொண்டு மார்க்கத்தை பேணி கொண்டு இருந்து திரும்ப பிறகு காலத்துக்கு திரும்ப மக்காவுக்கு அவர்கள் திரும்பி வராங்க. இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போது தான் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அல்லது ஒரு டேர்னிங் பாயிண்டாக கருதக்கூடிய 2 சம்பவம் நடக்குது. அதான் ஹம்சார் அலி அவர்களும் உமர் அலி அவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம். நுபுவத் கிடைச்சி 6வது வருடம் இந்த நிகழ்வு நடக்குது. அது 2ம் கிட்ட நடக்குது. அதாவது ஹம்சார் அலியும் உமர் அலியும் இஸ்லாத்தை ஏற்றது ஒரு 3 நாள் டிஃபரன்ஸ் உள்ளுக்குள்ள தான் நடக்குது. என்னடா இது பல வழிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தாவா பிரச்சாரத்தை முன்கொண்டு போகிறதுக்கு பெரிய ஒரு பங்களிப்பு வழங்குச்சு. ஒன்று என்னடா அவ்வளவு கடுமையான எதிர்ப்பு இருந்தும் அந்த காலத்தில் அவங்களுக்கு எந்த அளவு மேக்சிமம் எதிர்க்க இயலுமோ அந்த அளவுக்கு அவர்களை எதிர்த்தும் கூட ஊர்லேருந்து ஆட்கள் விரட்டப்பட்டும் கூட அவங்களோட கேம்ப்லேருந்து அந்த எதிர்த்த கேம்ப்லேருந்து மிகப்பெரிய 2 பேர், அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் பெயர் குறித்து இன்றைக்கு வரையும் பேசப்படக்கூடிய 2 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்துக்கு அடுத்த பக்கத்துக்கு வராங்க. இப்போ அது ஒரு வகையில் எனிமி ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளோ, ஒரு தோல்வி, அது ஒரு சைடு. அதே நேரம் அடுத்த சைடுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாறுது. என்னென்னா இவங்க ஓப்பனாக இருந்ததை விட பல மடங்கு வேகமாக சுதந்திரமாக இஸ்லாத்தை முன்னு கொண்டு போகிறது இவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வு பெரும் ஒரு பங்களிப்பாக அல்லது ஒரு டேர்னிங் பாயிண்டாக கருதப்படுது. அதில் அவங்களுக்கு ஏற்பட்ட ப்ளோ எந்த அளவுக்குன்னு சொன்னால் கடுமையாக இஸ்லாத்தை எதிர்த்த ஆட்களுக்கு கூட இவங்க 2 பேருக்கு முன்னாலேயும் முன்னுக்கு இவங்க 2 பேருக்கு முன்னால் அவர்களால் தாக்கு பிடிக்கலாம் போகுது. அபு ஜஹல் எல்லாம் அந்த அளவு இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தாலும் ஹம்சார் அலியோட நிகழ்வு வரும்போது அவருக்கு முன்னுக்கு அவருக்கு விட்டு கொஞ்சம் பின்னுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதே போல் உமர் அலி இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு பிறகு பகிரங்கமாகவே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அதாவது கபத்துல்லா எல்லாம் ஓப்பனாக வந்து தொழுவதற்கும் அல்லது ஹலக்காக்களை நடத்துவதற்குமான சந்தர்ப்பம் ஏற்படுது உமர் அலி இஸ்லாத்தை ஏற்றத்தார். என்னென்னா இந்த ப்ளோன்றது வந்து பெரிய ஒரு இஃபெக்ட் அவங்களுக்கு வருது. அதனால தான் அடுத்த இப்போ இப்படித்தான் ஒப்போசிஷனுக்கு ஒரு லொஸ்டண்ட் வரும்போது கொஞ்சம் ரிவர்ஸுக்கு போய் அவங்களோட அந்த என்ன விட்டு கொடுக்கவும் இயலாது, தோல்வி ஏற்றுக்கொள்ளவும் இயலாது. நாங்கள் சரி ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் உங்களோட வேலை செஞ்சுட்டு போங்கடா, அப்படி அந்த லெவலுக்கு போகவும் இயலாது. ஆனால் அவங்களும் அந்த குடியை வச்சுக்கொள்ளணுமே. அப்போ அதுக்காக என்ன நடக்குது, அடுத்த கட்டம் இவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு பிறகு வர காலங்களில் தான் திரும்ப இன்னொரு நெகோசியேஷன் செட்டப்புக்கு வராங்க. பேசி ஏதாவது செஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் வருமாக்கும் பெண்ணுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு லக்கும் தீவுக்கு வலியுதின் கதையெல்லாம் வர்றதுக்கு பிறகு அதுக்கு மேலான கட்டத்தில் அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு மென்டலி
இவங்களை வீக் பண்ணணும்னு சொல்லி போட்டு தான் அந்த அபு தாலிப் பள்ளத்தாக்குறது வெளியே இவங்களை ஒதுக்குறது இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த 2 நிகழ்வாலையும் வந்து அந்த லாஸ்ட் அந்த ப்ளோ அதுலேருந்து அவங்க ரிகவர் ஆகிறதுக்கு ஏலா பெற்று உண்மையிலே இஸ்லாமிய வரலாறுல எடுத்து பார்த்தா உமர் அலி இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு பிறகு காபிர்களுக்கு வந்த தோல்வியிலிருந்து நியாயமாக ரிகவர் ஆகல பெற்றவனுக்கு அநியாயமான முறையில் ரிகவர் ஆக ட்ரை பண்ணினாக்கோ நியாயமான முறையில் அவங்களால ரிகவர் ஆக இயலா போயிட்டு கடைசிக்கு அது உண்மையில ரிகவரியே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ் தான். அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் நடக்குது. ஹிஜ்ரத்துக்கு பிறகு மக்கா வெற்றி நடக்குது. மக்கா முழுக்க யுத்தங்கள்லாம் நடந்து அதுலேயும் தோற்று பிறகு மக்கா வெற்றியில் உதவிய உடன்படிக்கை அதுக்கப்புறம் மக்கா வெற்றி. அதில் மக்காவுடைய அந்த டொமினன்ஸ் இவங்களோட மக்காவிலிருந்து இவங்களோட அந்த டொமினன்ஸ் அப்படியே இல்லா போகுது. ஒரு அரச பரம்பரை இல்லா போன மாதிரி உலக வரலாற்றில் குறைசி காவிர்களுக்குரிய அந்த இடம் அங்கே இல்லா போகுது. அதனால தான் ஹம்சார் அலியும் உமர் அலியும் இஸ்லாத்தை ஏற்றது வந்து அது ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் என்னது ஒரு வேலை திட்டங்கள் ஏதாவது நாங்கள் செய்து கொண்டு போகும்போது ஒரு தனிநபருடைய பங்களிப்பால் அந்த வேலை சில வேலை வெத்தும் சக்சஸ் ஆகும். நாங்கள் அப்படி தேடிக்கொண்டிருக்க சொல்லி யார் சரி ஒரு ஆளுண்டு தேவையான ஒரு ஆளுண்டு அந்த இடத்துக்கு வந்தாருன்னா அது ஏதோ ஒரு வகையில் அந்த அந்த ப்ராஜெக்ட் அப்படியே எனக்கு ஃபுல் சக்ஸஸ் ஆகும். ஒரு டீம் எஃபர்ட் மாதிரி தான். டீமில் ஒரு மேட்ச்சில் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். யாராவது ஒரு ஆள் பிக்கப் பண்ணிவிட்டாருண்டா மெச்ச வெத்துற மாதிரிக்காக தான் இது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நின்று அல்லாஹு தாலா தெரிவு செஞ்ச 2 பேர் தான் உமர் அலியும் ஹம்சா அலியும். எனவே இவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான எதிர்பாராத நிகழ்வு இருக்கு. அதில் ஹம்சார் அலியுடைய சம்பவத்தை பார்க்கும்போது ஹம்சார் அலி ரசூல்லாவுடைய சாட்சவாக அப்துல் முத்தலிஃபுடைய ஒரு மகன் தான் ஹம்சார் அலி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குடும்பம் என்ற வகையில் அவருக்கு கொள்கை ரீதியான வெறுப்பு இருந்தாலும் குடும்பம் என்ற வகையில் ஒரு பற்று பாசம் இறக்க முடியும் தானே. பிழை செஞ்சாலும் அவங்களோட கான்செப்ட்ல குறைசி அந்த கோத்திரத்துல அவங்களோட கான்செப்ட் எப்படின்னு சொன்னா உன்சுர் அஹாக்க வாலிமன் அவமதுலூமன் அதுதான் அவங்களோட கான்செப்ட். என்னன்னா ஓண்ட ஆளுக்கு ஓண்ட சகோதரனுக்கு அவன் அநியாயம் செஞ்சாலும் சரி அல்லது அநியாயம் விளைக்கப்பட்டிருந்தாலும் சரி நீ ஈகணும் அவனோட ஓண்ட ஆளோட அவன் சரியா விளையாட்டு பார்க்காது. நீ போய் உங்களோட ஆளோட அது மாதிரி ஒரு கான்செப்ட்ல வளர்ந்தவங்க தானே அவங்க. எனவே அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சரியோ விலையோ இவர்கள் பக்கத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படுது ஹம்சார் அலிக்கு. அதோட அவர் இஸ்லாத்தை இருக்கிறார். என்னன்னா அபூஜஹலுடைய அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு தானே போகுது. இதுக்கு முன்னு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை கொள்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் சஃபா மலையடிவாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் போது அபூஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தாக்கி தலை ஒரு காயம் ஏற்பட்ட அளவுக்கு அடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கீழே போட்டு கடுமையாக தாக்கிட்டு போகிறான். அப்போ இதை அப்துல்லா இப்னு ஜுதான் என்று ஒரு ஆளோட அடிமை பெண் அவட வீடு இரு மலையில மேலே. அப்போ அவளுக்கு விளங்குது இங்கே நடக்கிற இன்சிடென்ட். அவ ஒரு அடிமை பெண். அப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததும் அதான் உலகத்தில் ஒரு எதிரியாக இருந்தாலும் சரி அநியாயம் விளைக்கப்படும் போதும் இஸ்லாத்தில் கண்ணோட்டம் எப்படி அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அநியாயம் விளைக்கப்பட்டால் அவன் பக்கத்தான் அல்லாஹ் தஆலா இருப்பான். அப்படித்தானே அநியாயம் விளைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில திரையில்லைன்னு வருது. அப்ப என்னன்னா அநியாயம் விளைக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது எந்த ஒரு மனுஷனுக்கும் என்ன சொல்ற உள்ளார்ந்த ஒரு உணர்வு ஒன்று
வரும் சப்போர்ட் பண்ணணும் இப்படி, அல்லது என்ன ஒரு ஒரு சிம்பத்தியோடு உருவாகும், அனுதாபம் கொண்டு ஏற்படும். அட இப்படி இப்படி நடக்குதே இல்லை, அது எங்கட சகோதரரா அல்லது முஸ்லீமா அல்லது எங்கட ஒரு ஆளா அல்லது குடும்பத்தொரு ஆளான்றதை விட அதையும் தாண்டி அந்த ஒரு ஃபீலிங் கொண்டு அது அது நேச்சர், அது மனித இயல்பு, ஹியூமன் நேச்சர், அது உருவாகணும். அது மாதிரி இருந்தால் இங்கே நடக்குது. அவ இஸ்லாத்தை ஏற்று இல்லை அந்த பெண், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடக்கிறது அநியாயம், அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அது அந்த 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 உள்ளுணர்வு வேலை செய்யுது. அப்போ இது நடந்த கொஞ்சத்தில் தான் ஹம்சார் அலி வாரார். இப்போ ஹம்சார் அலி ஃபேமஸ் வீரத்துக்கு தானே. ஹம்சார் அலியை பற்றி பேசும்போது வீரத்துக்கு தான் அவர் ஃபேமஸ் என்று பாரு. அவர் அம்போ அல்லது வில் ஏதோ ஒரு இதோட வாரார். அவர் வரும்போது இந்த சம்பவத்தை அந்த பெண் அப்படியே சொல்றா, அபூ ஜஹல் இப்படி தாக்கிட்டு போறவங்களோட சகோதரன் மகனை இப்படி தாக்கிட்டு போறவங்கள. அப்ப அந்த இடத்துல தான் அவருக்கு ஏற்கனவே அவங்களோட அந்த எங்கடாளுக்கு உதவணும்னு ஒரு ஃபீலிங் ஒன்று தானே. இந்த அபூ ஜஹல் உண்மையில பனு ஹாஷிம் இல்லை, அபூ ஜஹல் மஹ்சூம் இன்னொரு கோத்திரம். அது அவருக்கு அந்த அந்த ஃபீலிங் டிகர் ஆகுது. உடனே போறார் அபூ ஜஹல் இருக்கிற இடத்துக்கு, எங்க காபத்துல்லா மஸ்ஜிதுக்கு போய் அந்த அந்த ஆயுதத்தோட அவர் தீர ஆயுதத்தோட போய் கடுமையான அந்த அரபு மொழியில கடுமையான வார்த்தையில பயன்படுத்தி பலர் நிப்பாட்ட பார்க்குறாங்க. இவர் போற வேகத்தை பார்க்கும்போது நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி சின்ன ஒரு ஏரியா தானே. இப்போ தெரிஞ்சுங்க வீடியோவில் நடந்துட்டு அதால தான் இவர் ப்ரோவோக் ஆகி வந்துட்டீரார், எதுவும் நடக்கலாம்னு வரக்குள்ள ட்ரை பண்ணுறாங்க நிப்பாட்டுறதுக்கு. அப்போ வலம் லம் யகிஃப் லி அஹத், அவர் யாருக்கு பேச்சும் கேட்கல, என்ன நிற்கல, துருவா அபூ ஜஹல்கிட்ட அவருக்கு என்னால் செய்யணும்னு ஒரு ஃபீலிங்லேயே தான் அவர் வர்றார். அது எந்த ஒரு ஸ்பீடோட பேசுகிறார். எங்களோட பாஷையில் சொல்கிற மோசமான வார்த்தையெல்லாம் அவருக்கு பயன்படுத்தி போட்டு சொல்கிறார், எனது சகோதரனை அவர் வார்த்தை, எனது சகோதரன்ற பிள்ளைக்கு நீ கை வச்சிரு, அல்லது அவனுக்கு ஏசுற அடிக்கிற ஏதோ நடக்கிறாய், நான் அவனோட இயக்கத்தில் வான அலா தீனிஹி, நான் அவன் பக்கத்தில் இருக்கக்குள்ள நீ அவனுக்கு எப்படி ஏசுவாய். அப்போ அந்த இடம் தானே அவரை டேர்ன் ஆகுது. சரி போட்டு கையில் இருந்த அந்த வில்லால ஒரு கடுமையாக தாக்கி அபூ ஜஹலுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துறாரு. அது நடந்தது போல ரெண்டு குரூப்பும், பனு மஹ்சூம் அங்கே ரெடி ஆகுறாங்க, இங்கால பனு ஹாஷிம். அபூ ஜஹல் கை வச்சத்தோட ஃபைட் ஸ்டார்ட் ஆக பார்க்குது. அந்த நேரத்தில் அபூ ஜஹல் என்ன சொல்கிறான், ஆளை விடுங்கோ, ஹம்சாவை விட்டுருங்கோ, நான் தம்பில. அப்போ அபூ ஜஹலுக்கு சிச்சுவேஷன் விளங்குது. இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் போனதுன்னா என்ன நடக்கும், சில வேளை தாக்குதலில் பனு மஹ்சூம் தோத்துச்சிட்டு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கம் வெத்திரும் முழுக்கும். அந்த இடத்துல சில வேலை விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அபூ ஜஹல் அந்த இடத்துல இல்லை, ஆளை விடுங்கோ, நான் நேசிட்டேன், நான் தாக்கிட்டேன், என்னால் தான் தவறு நடந்ததை ஏற்றுக்கொண்டு பிரச்சனை முடிக்கிறார். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இவருக்கு ஈமான அது சொன்ன வார்த்தையோட தான் இந்த இன்சிடென்டால தான் அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்து இஸ்லாத்தை இருக்கிறார். இப்போ இந்த சம்பவத்தால் பின்னுக்கு நடக்குதுன்னு சொன்னா குறைஷிகளால் இவருக்கு முன்னால் தாக்கு பிடிக்கலாம் பேசுது. உஹது யுத்தம் வரையும், உஹது யுத்தம் நடந்து முடியும் வரைக்கும் ஹம்சா அலியுடைய பங்களிப்பு இருந்தது, ரசூலுல்லாஹ்வுக்கும் முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுத்ததே உண்மையிலே அபூ ஜஹல் தான். அவன் வேலையால் இந்த விஷயங்கள் நடந்தது. அப்போ இதில் எங்களுக்கு நாங்கள் சீராக படிக்கும் போது எங்களுக்கு எடுக்க வேண்டிய சில படிப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள்
கீப் ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தாலா பெரிய கிஃப்டோட தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கும் போது வந்து சேர்ந்த ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு பெரிய ஒரு சாலிட் மெம்பரோட கொண்டு சேர்த்தினாங்க பார்த்தாங்க. என்னன்னா அந்த தொடர்ந்து உழைப்புகளோட விளைவால் கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி. அந்த துன்பத்துக்கு முகம் கொடுத்து கொண்டு செவாய் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒன்றிலே தொடர்ந்து இருக்கும்போது அல்லாஹ் தாலா ஒரு வெற்றியை திடீர்னு கொடுப்பாங்க. அது இதில் மட்டுமில்லை, எந்த ஒரு சமூக சேவையாக இருக்கலாம், அல்லது எங்களோட தொழிலாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை வளர்க்குற விஷயமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் அதை தொடர்ந்து கொண்டு போகணும். இல்லை ஏதாவது ஒரு தோல்வி என்று வரும்போது நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகிடுறது அல்லது விட்டுட்டு போகிற இது சரி வர வேலை இல்லை அப்படிலாம் யோசிக்கிறது தானே. இப்போ குரானை பாடமாகிறது ட்ரை பண்ணுறேன்னு உதாரணமாக இப்போ இன்றைக்கு பேசின மாதிரி அதை ஒரு 2 வசனமானது தொடர்ந்து செஞ்சு கொண்டு போனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அதில் அல்லாஹ் தாலா நிலைக்கு செய்வேன். ஏதாவது வந்து கிடைக்கும் எங்களுக்கு. இப்போ இவ்வளோ ஒரு 2 வருஷம் நாங்கள் இன்னும் 2-3 வருஷமே இப்போ இந்த தொடர்ந்து செய்யும் போது விளங்குறது தானே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே விளங்குது. ஓதுறதுலேருந்து வந்த டைம்ல இருந்ததை விட இப்போ அது ஒரு கிஃப்ட் தானே. அதை ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா அப்படியே திறந்து விட்டுருவாங்க. எல்லா பெரியரும் உடஞ்சிட்டு போகும். ஆனால் எங்களோட இன்டென்ஷனும் அந்த கண்டினியூஸான ஒரு உழைப்பொண்டு இருக்கணும் இப்படியான கிஃப்ட்டுகளை பெறுறது. மலேசியா நபி அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி எந்த நேரம் இருந்தாலும் மலக்குமார்களுடைய உதவியை எந்த டைமும் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த என்னங்கட உலகத்தில் இருக்கிற சில ஒழுங்குகள் இருக்குதானே, இயற்கையாக சில என்ன சொல்ற சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. இப்போ அதுகளுக்குள்ளாதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போகிறார். ஃபஸ்ட்டுக்கு வகி வந்தோடனே இப்போ நாங்கள் எங்களை மாதிரி தானே செய்யணும், பாக்கியம் பண்ணி போகிறேன், இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், எனக்கு இந்த ஆட்கள் தேவை எங்கள் டீமுக்கும் ஆட்களும் உடனே மாற்றிட்டா. அப்போ அடுத்த நிமிஷமே அவங்களெல்லாம் இஸ்லாத்துக்கு எடுத்து அல்லாஹ் தாலா கொடுத்திக்கோன்னு ரசூலுல்லாஹ்க்கு. ஸோ இந்த எங்கட நாங்கள் யோசிக்கிற மாதிரி பார்த்தா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அந்த அற்புதமாக அல்லது மெஜிக்கிற பாதிக்கு போகலை. குர்ஆனை நம்மளுக்கு மெஜிக்காக தந்தீர், அதை வச்சு நீங்கள் செய்யுங்க அல்லாஹ் தாலா சொன்னது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சுக்கொண்டு அந்த யூனிவர்சல் லோவுக்குள்ளால தான் போகிறார். யூனிவர்சல் லோ வண்டி தான் இப்படித்தானே அது போகும். அப்போ அந்த ரூட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார். அப்படி போகும்போது தான் அல்லாஹ் தாலா உண்மையான பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்குறார். 7வது கட்டத்தில் அல்லாஹ் தாலா உதவுறது அது வேற கதை. ஆக 7வது கட்டத்தில் போய் நிற்கிறது. ஆனால் ஸ்டார்ட்லேருந்து அப்படி போன ஒரு சரித்திரம் இல்லை. எங்களோட எஃபர்ட் ஒண்டி இருக்கணும். அதுதான் அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கணும். அதுதான் அப்போ தான் கூலி கொடுக்கணும். ஒரு இவலுவேஷன் ஒன்று செய்யலும் வைப்பேன் அப்படி ஒன்று இருந்தாச்சு. அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்து கொண்டு எந்த சேலஞ்சும் இல்லை அவனுக்கு இதை வேலை செய்ய கிடைச்சுன்னா அதில் ஒரு கெயினும் இருக்காது, பெயினும் இல்லை, கெயினும் இல்லை, கடைசிக்கு இவலுவேஷனும் இல்லை, ரிவார்டும் இல்லாமல் போயிடும், எல்லாம் இல்லாமல் ஆகிருப்பா. அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் அல்லாஹ் தாலா இங்கே எங்களுக்கு இந்த சம்பவத்தில் காட்டுறேன். இப்போ ஹம்சர் அலி சாச்சா தானே. அப்போ நான் சாதாரண யோசிச்சுனாலும் போய் விட்டு போய் கொஞ்சம் வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நேரடியாக கேட்டு சரி வந்திக்கணும் ஸ்லாத் எத்தி வச்சுப்பார். ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷனை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தலை. இதுக்கு ஒரு நீங்கள் எஃபர்ட் ஒன்றை போடணும். அதுக்கு பிறகு தான் இது நடக்கும். அப்போ அந்த சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல வருது. அப்போ ஹம்சார் அலியை பொறுத்தவரை அடுத்த பக்கத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு மோசமான மனுஷனாக இருந்தாலும், நாங்கள் ஹம்சார் அலியை மோசம்னு சொல்லலை, ஆனால் அடுத்த பக்கத்துலேயும் இருக்கிறார். எந்த ஒரு மோசமான ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்ல அல்லாஹ் தாலா ஏதோ ஒரு ரீசனை வச்சு மாற்றங்கள் வரையும், சேஞ்சஸ் வரையும். ஆல்மோஸ்ட் சின்ன ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அந்த சின்ன சம்பவம் பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும். அப்போ அதுக்கு சில வேலை இப்போ இங்கே கிரியேட் ஆகிட வந்து அந்த ஒரு ஃபேமிலி
ஃபேமிலி பாண்ட், அந்த ஒரு பிளட் ரிலேஷன், என்ன குடும்பத்தை ஒரு ஆள் கை வச்சுட்டாரு அப்படிங்கிறதாரு. அது மாதிரி வேறு வேறு பல கம்யூனிட்டின்னு வரையிலுமா இல்லை எங்களோட மொழி பேசுகிற ஒரு ஆள் வரையிலும் அப்படித்தான் வருது உலகத்தில். எங்களோட கலர் என்று வருது. அப்படி ஏதோ ஒரு ரீசனை வச்சு இப்படியான மாற்றங்கள் உருவாயிடும். அப்போ மோசமான ஆளுன்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட இருந்து எதுவுமே நடக்காதுன்னு எதிர்பார்க்க தேவையில்லை. நாங்கள் இப்போ பாசிட்டிவாக இருக்கணும். அல்லாஹ் இவருக்கு மாற்றத்தை கொடுக்கட்டும். அதெல்லாம் ரசூல்லா எப்பயுமே துவா கேட்டு அல்லாஹ் மஹதி கௌமி இன்னமும் லாயாலமும். ரசூல்லா ஒரு நாள் சொல்லி இவன் எல்லாம் மோசமானவனும், இவெல்லாம் சரி அரக்கர்கள், முரடர்கள், இவெல்லாம் ஃபிரௌன், இவனால தான் பிரச்சனை நடந்துட்டு இருந்தால் ரசூல்லா சொல்லலை. ரசூல்லாவுடைய கம்ப்ளைண்ட் எப்படி இருந்தது? அல்லாஹ் மஹதி கௌமி இன்னமும் லாயாலமும். இவங்க தெரியாத ஆட்காய்கிறாங்க, இவங்களுக்கு விஷயம் விளங்குது இல்லை, எனவே நீ வழிகாட்டு. அதுதான் ரசூல்லாவுடைய கம்ப்ளைண்டாக இருக்குது. ரசூல்லா வச்சதில் இவனெல்லாம் ஆக மோசம், இவனால் ஒன்று நடக்கலாது, எல்லாம் மாற்றி போட்டு வேற ஒரு கம்யூனிட்டி கொண்டுட்டா, இல்லாட்டி என்ன வேற எங்கேயாலும் கூட பேசி போட்டு நான் செய்கிறேன் ரசூல்லா சொல்லலை. சொன்ன இவங்கெல்லாம் தெரியாத ஆட்களாக இருக்கிறாங்க, எனவே இதுக்குலாம் நாங்கள் வேலை செய்யணும், இவங்களுக்கு கொஞ்சம் வழியை காட்டுது. அப்படி கேட்ட துவாக்களோட விளைவு தான் ஹம்சார் அலி மாதிரி ஒரு ஆள் அல்லாஹ்வால செலக்ட் பண்ணப்பட்டார். ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு படிப்பினதை நாங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸில் அல்லது ஒரு ப்ராஜெக்டில் அல்லது ஒரு வேலை திட்டத்தில் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா நினையாப்புறத்திலிருந்து முஸ்லீம் அல்லாதவர்களையும் கொண்டாந்து சேர்த்துவான். அந்த லேடி எடுங்களே, அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணுற யாருக்கு எதிராக? அபூஜஹல். இன்றைக்கு எங்கட சிச்சுவேஷன் ஒரு சமூகத்தில் அல்லது ஒரு ரீஜனில் ஒரு லீடர்ஷிப்புக்கு தகுதியான ஒரு ஆளுக்கு எதிராக ஒரு அடிமை பெண், எந்த அந்தஸ்தும் இல்லாத ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, நேரடியாகவே சொல்கிறா இதுதான் நடந்ததுன்னு சொல்லி. அப்போ அது மாதிரியான சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அடிமையாக இருந்தாலும் அவளூடாக அவள் அந்த விஷயத்தை சொல்லி இல்லாட்டி, ஏன்னா இன்னொரு விஷயம் கொண்டு போய் பார்த்துக்கணும், சொன்னது ஒரு பொம்பளை லேடி. நாங்கள் நெகட்டிவ் சைடில் யோசிச்சா இந்த செய்திகள் எல்லாம் பரப்புறது, இந்த ப்ராசஸில் லேடிஸோட பக்கத்தில் ஒரு வீக்னஸ் சொல்லிக்கிறது தானே, அது மாதிரியான சில பண்புகளும் இருக்கையிலும் அல்லது சென்னத்தை கூட்டி செல்லும் மேலும் பல மாதிரி நடக்கல் தானே. ஏதோ ஒரு வகையில் அவள் அவ்வளோ விஷயத்தையும் அழகாக வர்ணித்து இவர்கிட்ட அந்த இருந்த மறைச்சிருந்த வீரம் அவ்வளோத்தையும் வெளியே கொண்டு வர அளவுக்கு அவள் சொல்லிக்கிறாள். என்ன வார்த்தைகள் ஒன்று வந்தில்லை சீரால, ஏதோ ஒரு நாள் நல்லா அழகாக சொல்லிக்கிறாள். பெரிய ஒரு கண்ட்ரிபியூட்டர் பண்ணிடுறோம் ஹம்சார் அலி இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்கு ஆகும். அப்போ அது யாரும் எதிர்பார்க்கல. அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் அவரே பெரிய அளவுக்கு சமூகத்தில் வரல. அப்போ அவரோட அடிமை பெண்ணூடாக இந்த விஷயம் ரசூல்லாவே சொல்லியிருப்ப. ரசூல்லா தானே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஷாஜாட்டை எனக்கு அடிச்சுட்டு போய்த்தாரு சொல்லி. அதுக்கு ரசூல்லாவோட கம்ப்ளைண்ட் பண்ணல, அவடாக அந்த வேலை நடக்குது. எனவே இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா என்னன்னா, எங்கட நாங்கள் ஒரு ப்ரொசஸில் ஒரு வேலை திட்டத்தில் உறுதியான நியத்தோட தெளிவான சிந்தனையோட தெளிவான வழிகாட்டலோட ரூட் கிளியராக இருந்தாங்க போனால் பக்கத்தில் எல்லாம் வரும். அப்போ இன்றைக்கு இந்த இது சயின்ஸில் சொல்கிறாங்க தானே, சயின்ஸில் இன்றைக்கி சொல்கிற இன்டென்ஷன், எங்களுடைய இன்டென்ஷன் சரியாக இருந்தால் அதே மாதிரி நாங்கள் அதே ஹிம்மத்தாக இருந்தால் அந்த ஒரு வேலை செஞ்சு அதிலே எங்களோட எஃபர்ட்டை போட்டு இருந்தால் எங்கள்கிட்ட ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு வேவண்டு உருவாகுது. அது பிறகு நேச்சரும் எங்கட பக்கத்துக்கு திரும்புகிறேன். சில உதவிகளை செய்யும், சில பாசிட்டிவான சைனெல்லாம் விளங்கு. பின்னைக்காக அந்த சயின்டிஃபிக்கலி அவங்களால் அதை அப்படி வர்ணிக்கிறாங்க.
உண்மையில எங்கட நாங்கள் ஈமானிய பார்வையில் பார்த்தா அதுதான் அல்லாவுடைய பரக்கத் அல்லது அந்த என்ன அல்லாவுடைய ரஹமத்தால் கிடைக்கிறது, அல்லாவுடைய நாட்டத்தால் கிடைக்கிறது. அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் தான் இங்கே நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல முயற்சிகளுக்கு பிறகு ஹம்சார் அலியை இஸ்லாத்துக்கு எடுக்கிறது பெரிய ஒரு ஹியூஜ் இன்சிடெண்ட்டாக நடக்குது. ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சம்பவத்தில் வரும், ஹம்சார் அலி ஒரு டீமை கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த ஏற்படுத்துகிற அந்த தூசி எழும்புற தூசியாலேயே அந்த காவிர்கள் ஒதுங்கி நிற்கிற அளவுக்கு போகுது பயந்து. இப்படி ஒரு பெரிய டீம் கொண்டு வருது இவர தலைமையில். வந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததன் ஹம்சார் அலியுடைய பங்கு. எனவே சீரால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த எஃபர்ட்டை ஃபுல்லாக ஒரு என்ன ஒரு பெரிய ஒரு புஷ் ஒன்று பண்ணிவிட்டு தான் ஹம்சார் அலியுடைய ஸ்லோவாக போன பஸ் அப்படியே ஒரே அடியாக தள்ளிவிட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் ஆகின மாதிரி ஒரு வேலை நடந்தது. அதுக்கப்புறம் பலர் பயமில்லாமல் இஸ்லாத்து பக்கம் வந்தாங்க, தைரியமாக போய் பேசினார்கள். அபூஜஹலே ஒதுங்குற அளவுக்கு சிச்சுவேஷன் மாறிச்சு, தலைகீழ மாறுது. எப்படி இதுக்கு முன்னுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவங்களும் ஒளிஞ்சு கொண்டு இஸ்லாத்தை பற்றி பேசுகிற அவனால் பகிரங்கமாக அங்கே என்ன செய்யலாம் என்று காபத்துள்ளால பேசுறது மாறி இவர்கள் காபத்துள்ளால போய் தொழுகிறது, அலகாக்கள் நடத்துறது, அவர்கள் பகிரங்கமாக இருந்த நிலைமையில மாறி ரகசியமாக போய் அவங்க ஒளிஞ்சு கொண்டு திட்டமிட்ட அளவுக்கு சிச்சுவேஷன் தலையில மாறுது. அப்ப நாங்கள் விளைவிக்க வேண்டியது ஹம்சார் அலியுடைய பர்சனாலிட்டி எப்படி இருந்திருக்க முடியும். இதே மாதிரிதான் அடுத்தது உமர் அலியுடைய இது நடக்குது. தொடர்ந்தால் முடியுமா? 9:40 உமர் அலி இன்ஷா அல்லாஹ் வாரங்கள் பார்ப்போம்.